கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 103 சங்கீதம் 12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தேவ ஜனமே, கிழக்குக்கும் மேற்குக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், வடக்கிலும் தெற்கிலும் என்று அல்ல. ஏனென்றால் வடக்கே போனால் வடதுருவம் இருக்கிறது, தெற்கே போனால் தென் துருவம் இருக்கிறது. தென் துருவத்தின் தூரத்தையும் நாம் அளந்து விடலாம். ஆனால் கிழக்கே போனாலோ அல்லது மேற்கே போனாலோ போய்கொண்டே இருக்கும். உலகம் உருண்டை வடிவமானதினாலே கிழக்கில் உள்ள தூரத்தை நம்மால் அளக்கவே முடியாது. அது போலவே கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஒரு முறை ஒரு பூலோக ஆசிரியர் பசிபிக் மகா சமுத்திரம் 5 மைலுக்கு மேலாக ஆழம் உள்ளது என்று சொன்ன போது ஒரு கிறிஸ்தவ மாணவன் அல்லேலூயா என்று சத்தமாய் ஆர்ப்பரித்தான். சார், பசிபிக் மகா சமுத்திரம் 5 மைல் ஆழமுடையது என்று நீங்கள் சொன்னீர்கள். அவ்வளவு மகா ஆழத்தில் இயேசு கிறிஸ்து என் பாவங்களை எறிந்துவிட்டு அதை எண்ணாமலும் இருக்கிற பாக்கியத்தை நினைத்து நான் ஆனந்த பரவசம் அடைகிறேன் என்று சொன்னான். தேவ ஜனமே, ஆண்டவர் நமது பாவங்களை மன்னித்து மறக்கிறது போல நாமும் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும். யானை தனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற குற்றத்தை தன்னுடைய ஞாபகத்தில் வைத்துக் கொண்டே இருக்குமா? அதை போல ஜனங்களும் இன்றைக்கு அநேகர் மறக்காமல் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, மற்றவர்களுடைய குறைகளை மன்னித்து மறக்கும் போது கிறிஸ்து உங்களில் வாசம் பண்ண மகிழ்ச்சியோட இறங்கி வருவார். அவர் மன்னிப்பதில் தயவு பெறுத்தவர் அல்லவா? அவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். நீங்கள் உங்களுக்கு மற்றவர்கள் செய்த துரோகத்தை, தீமைகளை மன்னித்து மறந்து அவர்களோடு சாதாரணமாக பேச முடிகிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவ ஜனமே, நம் வேதத்தில் ஒரு சம்பவத்தை வாசிப்போம் என்றால், யார் மன்னிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மன்னிக்கப்படும். ஒருவன் தனக்கு விரோதமாய் குற்றம் செய்தவனுக்கு மன்னியாதிருப்பானால் அவனுக்கு அந்த குற்றங்கள் மன்னிக்கப்படாது என்பதற்கு நாம் வேதத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். கடன் பட்ட 2 பேர் இருந்தார்கள். அதில் அதிக தொகை கடன் வாங்கின ஒருவனுக்கு அவனுடைய கடன்கள் மன்னிக்கப்பட்டது. ஆனால் அவனோ கொஞ்ச கடன் வாங்கினவனுக்கு அவன் மன்னிக்காமல் போனதினால் அந்த அதிக கடன் மன்னித்தவர் இவனுடைய கடனை திரும்ப கட்ட சொல்லி அந்த மன்னிப்பு தள்ளுபடி ஆவதை பார்க்கிறோம். தேவ ஜனமே, ஆண்டவர் கிருபையாய் நம்மை மன்னித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்திருக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு மற்றவர்களுடைய பாவங்களை, குற்றங்களை மன்னித்து மறந்திருக்கிறோமா? அப்படி இல்லாத பட்சத்தில் நம்முடைய பாவத்திற்கு ஆண்டவர் கொடுத்த மன்னிப்பு கூட பறிபோய்விடும் என்பதில் நாம் கவனமாயிருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் பெற்றுக்கொண்ட மன்னிப்பை காத்து கொள்வதற்கு மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னித்து மறந்து விடுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.